அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் வந்து மென்சுரேஷன் அளவியல் சார்ந்து தான் பார்த்துட்டு வரோம் வீடியோவை. ஸோ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வட்டமாக இருந்தாலும் செவ்வகம், சதுரம், அதுக்கப்புறம் முக்கோணம், இந்த மாதிரி வடிவங்களில் வந்துட்டு பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து செறிவூட்டப்பட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ செறிவூட்டப்பட்டனா இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் செறிவூட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ பார்த்துருந்தோம். ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதுவும் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான். பரப்பளவுலேயே ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் நான். ஸோ மென்சுரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான், சரிங்களா? இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது நான் பரப்பளவு சார்ந்து கொஷின் வந்து இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு 2 பார்ட் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தலாம். 2 வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் 3:2 எனில் இரு வட்டங்களின் பகுதிகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 2 வட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆரம் வந்து வேல்யூவாக கொடுக்கல, ரேஷியோவாக நமக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதில் வந்து வட்டங்களின் பகுதிகளை காண்க. இப்போ வந்து ஸோ 2 வட்டம் இருக்குது, அதோட ஆரம் வந்து வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேல்யூவாக கண்டுபிடிப்போம். ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா வச்சுக்க, ரேஷியோவில் இருக்கிற மாதிரியே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதில் கேட்டிருக்காங்க. ஆரங்களும் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வட்டங்களோட பகுதிகளின் விகிதம், பகுதினா ஏரியாவோட விகிதம் தான் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தோட பரப்பளவு பாருங்கள், πr². ரெண்டாவது வட்டம் பாருங்கள், இது ரேஷியோ, πr², இங்கே ரேஷியோ. ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கேட்குறாங்க, அதனால் நம்ம இப்படி தான் போட்டாகணும். அடுத்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா πr². அதுவுமே அதே தான், சரிங்களா? ஏன்னா வட்டத்தோட பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா πr² அப்படிங்கிற ஃபார்முலா தான். பையோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் வேல்யூ போட தேவையில்லை, ஏன்னா 2 பக்கம் காமனாக இருக்குது, அடிச்சிடுங்க. r² வேல்யூ பாருங்கள், r அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே 3 நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இங்கே அடுத்த வட்டத்தோட ஆரம் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பண்ணுங்கள். இங்கே 9, இங்கே 4 அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? இதை மறுபடியும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, அதனால் இது தான் 9:4 அப்படிங்கிறது தான் இரு வட்டங்களின் பகுதிகளின் விகிதம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஆரங்களோட விகிதம் கொடுத்துட்டு பரப்புகளின் விகிதம் கேட்டாங்க, நம்ம விகிதம் வச்சுட்டே போட்டோம், சரிங்களா? விகிதமாக கொடுத்துட்டு வேல்யூவாக கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் வேறு மெத்தடில் தான் போடணும், ஓகேவா? ஸோ ஒரு செவ்வக புலத்தின் சுற்றளவு வந்து 200 மீட்டர் மற்றும் அதன் அகலம் 40 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. சரியா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். சுற்றளவு அவங்களே கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வடிவம் வந்து செவ்வகம்னு சொல்லிட்டாங்க. செவ்வகம்னா இப்படி தான் இருக்கும், இது நீளம், இது அகலம், ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான் இது. பரப்பளவு தான் கேட்குறாங்க, அப்போ இதில் உள்ளே இருக்க பகுதி தான், ஓகேவா? இதில் சுற்றி இருக்கு இல்லையா, இந்த சுற்றளவு வந்து 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அகலம் வந்து கொடுத்துட்டாங்க, அகலம் வந்து 40 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து நீளம் தெரியாது, நீளம் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா, பரப்பளவுனா ஏரியா, அதனால் ஏ எடுத்திருக்கேன், L/B, ஓகேவா? இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் L அப்படிங்கிறது நமக்கு தெரியாத வேல்யூ. ஸோ பிரெத்து நமக்கு கொடுத்துட்டாங்க 40 மீட்டர் அப்படிங்கிறது. சுற்றளவு அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மூலயமா நம்ம நீளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான், ஓகேவா? சுற்றளவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2 டைமு நீளம் ப்ளஸ் அகலம். இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அடிஷன் தான். மறந்து வந்து மல்டிபிள் பண்ணிட்டு போகிறீங்க, ஈக்குவல் டு 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை 2 வந்து நம்ம அடிச்சிடலாம், 100 டைம்ஸு எல் ப்ளஸ் பியோட பிரெத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 40 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும், இங்கே 100 அப்படின்ட்டு. அப்போ நீளம் நமக்கு எவ்வளோ, 100 - 40 அப்படிங்கிறது தான், ஓகேவா? அப்போ நீளம்ங்கிறது 60. ஓகே, நம்ம எல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை பரப்பளவு தான். அதே செவ்வக புலத்தோட பரப்பளவு தான் நம்மளை கேட்குறாங்க. இதில் 2லாம் வரல.
ஸோ ஏரியா அப்படிங்கிறது தான் எடுத்திருக்கேன். எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும். இப்போ தான் எல்லோட வேல்யூ நீளம் கண்டுபிடிச்சோம் 60ங்கிறது, பிரெத் வந்து 40 அப்படின்ட்டு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் போதும். ஓகேவா? 2 0, 6 × 4 வந்து 24 அப்படின்ட்டு. ஓகேவா? இதில் மீட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணுறதுனால மீட்டர் ஸ்கொயர்ட்டு வரும். ஓகேவா? பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து 38.5 சென்டிமீட்டர், அதன் சுற்றளவு நீளம் காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரேடியஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான், வட்டம் அப்படின்னாவே ரேடியஸ் தெரியணும். அப்படி இல்லைன்னா விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஆரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை என்ன பண்ணலான்னு பார்த்துருங்க. கொடுத்துருக்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அவங்க வந்து பரப்பளவு கொடுத்துட்டாங்க, 38.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், πr² அப்படிங்கிறது 38.5. ஸோ 22/7 அப்படிங்கிறது r² வேல்யூ தெரியாது, அப்படியே வைங்க. இங்கே 38.5ன்னு இருக்கும், r² இங்கே இருக்கும். இங்கே 38.5 × 7 / 22. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ 7 × இதை மல்டிபிள் நீங்கள் பண்ணிங்கன்னா 269.5 அப்படின்ட்டு கிடைக்கும். கீழே 22. ஸோ 22 இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 12.25 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இது எதோட வேல்யூ? r² வேல்யூ. நமக்கு தேவை r அப்படிங்கிறது தான். அப்போ ரூட் எடுத்துருங்க. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 3.5 அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3.5 அப்படிங்கிறது தான். ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ சுற்றளவு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வட்டத்தோட அப்போ சுற்றளவு நமக்கு தெரியும் இல்லையா? 2 × πr. 2 5ஓட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 3.5. ஸோ இதில் அடிக்க முடிகிற வேல்யூஸாக அடிச்சிடலாம். ஸோ 2 × 3.5 அப்படிங்கிறது 7. அப்போ 7 இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிடலாம். 22 அப்படிங்கிறது தான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ ஓகேங்களா? இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும், ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் இங்கே இதுதான். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்துடலாம். 4th கொஷின் பாருங்கள். 14 சென்டிமீட்டர் நீளமுள்ள பக்கத்தின் சதுரத்திற்குள் வரையப்பட்ட மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து சதுரம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு, அவுட்டரில் வந்து சதுரம் தான் வரும். ஸோ இவங்க வந்து வட்டம் அப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சின்னதாக போடலாமா அப்படிங்கிறது கிடையாது, மிகப்பெரிய வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ மிகப்பெரிய வட்டம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த எட்ஜு வந்து அது டச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வட்டம் வந்து இந்த சதுரத்தை இப்படி டச் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய வட்டம் இதுதான். சதுரத்துக்குள்ளே மிகப்பெரிய வட்டம்னா இப்படி தான். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் நீளம் அப்படின்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ நமக்கு தெரியும் சதுரத்தோட எல்லா பக்கமும் சமம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த பக்கமும் 14 சென்டிமீட்டர் தான், இங்கேயும் 14 சென்டிமீட்டர், இங்கேயும் 14 சென்டிமீட்டர். வேறு எதுவுமே நமக்கு கொடுக்கல. பரப்பளவு, வட்டத்தோட பரப்பளவு கேட்டாங்க. வட்டத்தோட பரப்பளவு நமக்கு தேவைன்னா πr² அப்படிங்கிறது. ஸோ நமக்கு r² வேல்யூ r அப்படிங்கிறது தெரியணும். ஆரம் தான் நமக்கு தேவை. ஸோ ஆரம் வந்து நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் நம்ம விட்டம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ எல்லா பக்கமும் 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சதுரத்துக்கு தெரியும். அப்போ வந்து இதோட பாதி அளவும் 14 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ நமக்கு விட்டம் வந்து 14 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆரம் வந்து 7 அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். 22/7 × 7 × 7. ஓகேவா? 7 7 கேன்சல் பண்ணிடுங்க. 22 × 7 அப்படிங்கிறது 154. ஸோ இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ பரப்பளவு நமக்கு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஓகேவா? பரப்பளவுனா இந்த அளவு தான். ஓகே, இந்த பரப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்த்துலாம்.
ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன சதுரத்தோட மூலை விட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா டயக்னல் அப்படிங்கிறது தான் மூலை விட்டம். ஓகேவா? இதை தான் கேட்குறாங்க. மூலை விட்டத்தோட நீளம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பக்கத்தோட நீளம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதில் வந்து எல்லா பக்கமும் சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? எல்லா பக்கமும் ஏ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ பக்கத்தின் நீளம் அப்படிங்கிறது நமக்கு பரப்பளவு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து டயகனல், அதோட மூலை விட்டத்தோட நீளம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு கூட நம்ம போட்டுடலாம், நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல. ஸோ டயகனல் அப்படிங்கிறது √2 × A அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன். இல்லைனாலும் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சதுரத்தோட மூலை விட்டத்தோட நீளம் கொடுத்துட்டு பக்கத்தோட நீளம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்போ √2A அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. ஓகேவா? அப்போ ஏங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது தானே பக்கம் அப்படின்னு அங்கே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 8/√2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ √2 அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ரூட்டோட வேல்யூ வந்துட்டு 1.414. ஸோ இதை நீங்கள் 8 அப்படின்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 8/√2 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் √2ஆல் பெருக்குனா போதும். ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 8 × √2. ஸோ √2ல் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 2 இருக்கும், இங்கே 4. ஓகேவா? அப்போ 4 × √2. ஓகே, இது மாதிரி ஆப்ஷனில் இருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? 4 × √2ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், 1.414. ஓகேவா? இதுதான் √2ஓட வேல்யூ. அதே மாதிரி √3ஓட வேல்யூவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 × 1.414. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 5.656 அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சதுரத்தோட ஒரு பக்கத்தோட வேல்யூ. ஸோ ஒரு பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு 4 பக்கத்தோட வேல்யூ சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏரியா ரிலேட்டடாக கொடுக்குற லாஸ்ட் வீடியோ இது தான். அடுத்தது வந்து நம்ம வால்யூம், கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.